ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மங்கா சாப்டர் 1180 ஓட ஸ்பாய்லர் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈமோ தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஈமோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் அதை நமக்கு சூப்பராகவே இந்த சாப்டர்ல காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்பஃப்ல நிறைய பேர் சாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். அது எல்லாத்தையுமே இந்த ஸ்பாய்லர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்போதைக்கு இந்த ஸ்பாய்லருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேக்குறீங்க லாங் வீடியோ போடு ப்ரோ, லாங் வீடியோ போடு ப்ரோன்ட்டு. நானுமே 3 வாரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட லாங் வீடியோ வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஏகப்பட்ட டாபிக் வந்து எடுத்து வச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணனா வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஏத்தலாம். ஏன்னா சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியா இருக்குது. அது உங்களுக்கே தெளிவா தெரியும் நம்மளோட சேனல்ல. அதனால சப்ஸ்கிரைபர் ஏத்தலாம் சொல்லிட்டு தான் வந்து இப்போ தொடர்ந்து ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா நீங்க கேட்ட மாதிரி எல்லா லாங் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். பட் கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகட்டி அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த ஸ்பாய்லருக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்பாய்லருமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பாய்லருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நான் நேத்து வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், ஊசப் வந்து சாக வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதுல ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இப்போதைக்கு அந்த ஒரு விஷயம் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்பஃபோட ஓப்பனிங் தீம் சாங்ல வந்து ஸ்ட்ராகட்ஸ் எல்லாருமே மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. எல்பஃப்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஊசப் மட்டும் ஒரே இடத்துல நின்று இருப்பான். அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஊசப் சாக வாய்ப்பு இருக்குன்ட்டு அதிகமா பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நம்மளோட கேமிங் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ஸ்பாய்லருக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். இந்த சாப்டரோட டைட்டில் வந்து ஓமனி. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து ஈமோவை காமிப்பாங்க. ஈமோ வந்து ஜோராவோட குரூப் கிட்ட போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். குறிப்பா கேட் இருப்பா பாத்தீங்களா, கேட வந்து அட்டாக் பண்ணி சோமரை வந்து ஃப்ரீ பண்ணி விடுறான். ஏன்னா கேடோட கையில தான் வந்து சோமர் இருந்திருப்பான். இப்போ கேடோட கையை வந்து வெட்டி, கை மீன்ஸ் வந்து 5 வரல் இருக்கும் பாத்தீங்களா, 5 வரலையும் வெட்டி வந்து சோமரை ஃப்ரீ பண்ணி விடுறான். இத பத்தி கடுப்பான ஜோரோமே வந்து கிங் ஆஃப் த ஹில் ஒனிகிரி அட்டாக் யூஸ் பண்றான். இந்த அட்டாக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நமக்கு தெளிவா தெரியும். கிங்குக்கு எதிராக இது யூஸ் பண்ணிருப்பான். அந்த ஒரு அட்டாக்கை வந்து ஈமு அசால்ட்டா தடுக்கிறான். அவனோட டேல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேலை யூஸ் பண்ணி அசால்ட்டா வந்து தடுக்கிறான். இப்போ இந்த அட்டாக்கை தடுத்ததுக்கு அப்புறம் ஈமு ஒரு பிளாக் ஃப்ளேம் வந்து கிரியேட் பண்றான். அதோட நேம் வந்து ஓமனி. அந்த பிளாக் ஃப்ளேமை வந்து ஜோரோவோட ஃபேஸ்ல வந்து த்ரோ பண்றான். அது மூலமா ஜோரோ டிஃபீட் ஆவறான். குறிப்பா ஃபேஸ்ல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஈமு வந்து சோமரை ஓமன் யூஸ் பண்ணி ரிவைவ் பண்றான். இப்போ நம்ம ஈமு என்ன பண்றான்னா பிளாக் விங்ஸை உருவாக்கி அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிக்கிறான். அதுவும் எங்க பறந்து போக ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம சாஞ்சியோட குரூப் நோக்கி. ஏன்னா சாஞ்சியோட குரூப் கிட்ட தான் கில்லிங்கம் இருப்பான். இப்போ அங்க போனதுக்கு அப்புறம் அதே ஓமனை யூஸ் பண்ணி கில்லிங்கமே ரிவைவ் பண்றான். இத பார்த்த சாஞ்சியுமே ஈமோ வந்து காலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போக போஸ்ட்ல ஈமோ வந்து அவரோட காலை யூஸ் பண்ணி நம்ம சாஞ்சியோட அட்டாக்க வந்து பிளாக் பண்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான் பாருங்க, இத ரொம்பவே ஹைலைட்டா இருந்துச்சு. நம்ம ஈமோ வந்து அவன் கால்ல பிளாக் ஃப்ளேம் உருவாக்கி அதை யூஸ் பண்ணி சாஞ்சி அட்டாக் பண்றான். அது மூலமா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் உருவாகுது. அந்த அட்டாக் மூலமா நம்ம சாஞ்சியுமே டிஃபீட் ஆவறான். இது மூலமா ஸ்ட்ராகர்ஸ்ல இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ராங்கஸ்டான ஆட்களை வந்து ஈமோ அசால்ட்டாவே டிஃபீட் பண்ணிட்டான். பேசிக்கா ஒரு கேரக்டரை வந்து புதுசா காமிக்கிறாங்கன்னா அந்த கேரக்டர் மேல பயம் வரணும். அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கான ஆளா காமிக்கணும்னா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஆட்களை டிஃபீட் பண்ணி ஆகணும். அதுபடி எல்பஃப்லயே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜோரோ சாஞ்சி 2 பேரையும் டிஃபீட் பண்றது மூலமா இப்போதைக்கு நமக்கு வந்து ஈமு மேல ஒரு பயம் வருது. ஈமு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுவே ஈமு வந்து டோரி புருக்கி அட்டாக் பண்றதா இருக்கட்டும், இல்லனா ஒரு மத்த ஜெயின்ஸ் அட்டாக் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணா வந்து நமக்கு பயம் வராது. ஓகே, ஜோரோ சாஞ்சி இருக்கான், ஜோரோ சாஞ்சி வந்து அவங்கள பாத்துப்பான், ஈமு வந்து ஜோரோ சாஞ்சி பாத்துப்பான்ட்டு நமக்கு தோணும். பட் ஜோரோ சாஞ்சி டிஃபீட் பண்றது மூலமா நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஜோரோ சாஞ்சியாலேயே ஈமு டிஃபீட் பண்ண முடியலனா கண்டிப்பா யாரால டிஃபீட் பண்ண முடியும்ட்டு சந்த மாதிரி ஒரு தாட் வருது பாத்தீங்களா. அதனால தான் ஓடா வந்து இப்படி பண்ணிருக்காரு. இப்போ இந்த சாப்டர் எண்ட்ல வந்து லோக்கியும் ஈமுவும் வந்து ஃபேஸ் ஃபேஸ் நிக்கறாங்க. சந்த இடத்துல இந்த ஸ்பாய்லர் முடிக்கறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஈமுவோட சைஸ் என்னன்னு. என்ன போன சாப்டர்ல ஈமுவை காமிக்க போஸ்ட்லயே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவன் ஜெயிண்ட் சைஸ்ல இருக்கான்ட்டு. உண்மையாவே ஈமு வந்து ஜெயிண்ட் சைஸ்ல இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அப்படி இருக்க மாதிரி தெரியவே இல்ல. ஏன்னா ஸ்பாய்லர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈமுவோட சைஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நார்மல் ஹியூமன் சைஸும் இல்ல, ஜெயிண்ட் சைஸும் இருக்க வாய்ப்பு கிடையாது. லைக் கைடோ, பிக் மாம், ஒயிட் பீட், கூமா இவங்களோட சைஸ் என்ன இருக்குமோ அந்த சைஸ்ல தான் வந்து நம்ம ஈமு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இப்போ கிளியரா இல்லவே இல்ல. பட் அரௌண்ட் வந்து 7 மீட்டர் டு 8 மீட்டர் டால் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிருக்காங்க. சோ இதுக்காண்டி நம்ம ஈமுவோட ஜெயிண்ட் சைஸ்க்கு மாற முடியுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அவன் மான்ஸ்டர் ஃபார்ம் எடுக்கிறது மூலமா ஜெயிண்ட் ஃபார்முக்கு மாற முடியும். ஸ்பாய்லரை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போதைக்கு ஈமு வந்து வெளியே வந்திருக்கான் பாத்தீங்களா, அது எப்படி வந்திருக்கானா டைம் பேஸ் பண்ணி வந்திருக்கான்ட்டு. குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அவனால வெளியே வர முடியும்ட்டு ஏதோ ஒரு கர்ஸ் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈமு வந்து அவன் கேஷ்ல விட்டு வெளியே வந்து எல்பஃபுக்கு வர போஸ்ட்ல அவன்
வாயில வந்து ரத்தம் வந்திருக்கும். இப்போதைக்கு இதை வச்சு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஈமு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வெளியே வர முடியும். அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அன்ஸ்டாபிள் இருப்பான். யாராலுமே அவனை டிஃபீட் பண்ண முடியாதுன்ட்டு. ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரிட்டர்ன் வந்து அவனோட இடத்துக்கு போயிருவான்ட்டு. அண்ட் ஈமு வந்து எல்பஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பிளாக் பீர்டு தான் ஃபைனல் வில்லன்ட்டு. நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு இடத்துல பேசியிருக்கேன். மறந்துட்டேன் எப்போ பேசணுன்ட்டு. பட் நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபைனல் வில்லன் வந்து பிளாக் பீர்டா வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. அண்ட் இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து பிளாக் பீர்டு வந்து ஈமோட டெல் ஃப்ரூட்டை ஸ்டீல் பண்ணிடுவான். ஈமோ டிஃபீட் பண்ணி ஈமோட டெல் ஃப்ரூட்டை ஸ்டீல் பண்ணி அவன் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் ஸ்பாயிலர்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பாயிலரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பை.